நிக்கணுமே மறையோன அந்த பார்வதியா கேட்ட போது அண்ணவன் சிவபெரும் சொல்லுதார ஏ பார்வதி என்ன கேட்ட பிள்ளையா பிள்ளை கேட்கது சரி 8 நாளுக்குள்ள நெட்டி பிள்ளை கேட்க 8 நாள் பிள்ளை எப்படி பிள்ளை பிறக்கும் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கும் பிள்ளைய 10 மாசம் 300 நாள் வயத்துல இருந்து 300வது நாள் பிறக்கும் போது கண்ணு தெரியாம காது காணாம எத்தனை பிள்ளை ஊனமுட்டு பிறகு 10 மாத பிள்ளைய ஊனமுட்டோட பிறக்கும் போது நீ 8 நாள பிள்ளை கேக்கிய பார்வதி அதுலயும் புருஷம் இல்லாத புள்ள கேக்கிய அம்மா புருஷம் இல்லாத புள்ள பூலோகத்துல உண்டா பார்வதி கணவன் இல்லாத கை குழந்தை கேக்கியது கலனி உலகத்துல உண்டா பார்வதி ஆண் இல்லாத ஆண் குழந்தை கேக்கிய அம்மா இந்த அவனி உலகத்துல அப்படி பிள்ளை பிறக்குமா பார்வதி ஏ ஜத்தி ஜத்தி பார்வதியா கணவன் இல்ல கை குழந்தை அது குழந்தையா பிறக்காத அம்மா குழந்தையா பிறக்காத அம்மோ அது குழவிக்கல்ல பிறக்கும் அம்மோ பிறக்காத அம்மோ அகதி குழவிக்கல்ல அம்மோ அரளி மன்னன் இல்ல மதல மலையாக பிறக்காத அம்மோ மலமுண்டமா பிறக்கும் அம்மோ புருஷம் இல்லாத பிள்ளையாது பிணமுண்டம்மா பிறக்கும் அம்மா பிள்ளையாது பிணமுண்டம்மா பிறக்கும் அம்மா அவளி பகவான் சொன்னவாதே ஆதிசக்தி சொல்லுவாரா ஆண்டவாத முண்டமா பிறந்தாலும் எனக்கு இன்னும் 8 நாளைக்குள்ள பிள்ளை வேணும் சாமி அப்படின்னு பார்வதி கேட்ட போது அப்ப ஆண்டவனும் சொல்லுவாரா ஏ அம்மா பார்வதியா எனக்கு பிள்ளை வர வேணும்னா அது 1000 மண்டபத்தில் 132 தூண் இருக்கு முத தூணு தங்கத்தூணு நடுவதில பூண்டாதே மணி விளக்கு அம்மா மணி விளக்கு அது சுடரு விட்டு எரியுது அம்போ ஏ மணி விளக்கு எரியும் அம்மா அரதி மணி விளக்கு முன்னால நீ 8 நாள் நோம்பு இருந்தே யமுனையில தீர்த்தமாடி ஈரத்துயில் கலையாம இதன் கையிலக்குள்ள வரணும் அம்மா அந்த மணி விளக்கு முன்னால முழங்கால மண்டி ஓட்டு முண்டி அந்தி நிக்கணுமே தூண்டாத மணி விளக்கா அரதி தூண்டி விட்டு பார்க்கணுமே தாய மணி விளக்கா பார்க்கணுமே அரதி மணி விளக்கு பொரியாதிலா பொரிக்கும் அம்மா ஓ முந்தானையில் விழுகும் அம்மா ஆண்டனும் சொன்ன போதே ஆதிசக்தி பார்வதியா 8 நாள் நோம்பு இருந்தே பார்வதி யமுனையில தீர்த்தமாடி நோம்பு இருந்தே அரதி ஈரத்துயில் கலையாமே ஈஜங்கையிலுக்குள்ள வாரால
ஆயிரங்கால் மண்டபத்தில் 132 தூண் இருக்கு. முதல் தூணு தங்க தூணு, தூண்டாத மணிவிளக்கு, ஐயா மணிவிளக்கு, பார்வதி சுடரு விட்டு எரிய கண்டாள். ஏய் மணிவிளக்கு அரடி மணிவிளக்கு முன்னால முழங்கால மண்டி ஓட்டு அரடி முந்தியத்தா ஏந்துதால தூண்டாத மணிவிளக்கு முப்பொரியோ பொறிக்குதையா ஐயா பொறிக்குதையா சத்தி முந்தானையே விழுகுதையோ ஐயா பொறிக்குதையா அரடி கூட்டி மெல்ல பிடிப்பாளா கூடி போச்சு உருக்களெல்லாம் சேர்த்து மெல்ல பிடிப்பாளா சேர்ந்து போச்சு உருக்களெல்லாம் அள்ளி அங்க பிடிச்சிட்டாள பார்வதியா ஐயா அத்தனையும் ஒன்னாச்சு பிடிச்சிட்டாளே ஒன்னாச்சு. அது பிள்ளையாக தெரியலையா பிணமுண்டம்மா உருளுதானே மதலையாக தெரியலையா மலமுண்டம்மா இருக்கான பிள்ளைக்கு கையும் இல்ல காதும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல காதும் இல்ல எதுவும் இல்லை. பிள்ளைக்கு வாயும் இல்ல வயரும் இல்ல வாய்த்த சீவ முண்டத்துக்கு கண்ணு மூக்கு செவியும் இல்ல அது குளவி கல்லா உருளுதையா முண்டமாக உருண்ட போது பார்வதியா கேட்கால பிள்ளை வரும் கேட்டதற்கு இந்த பிணமுண்டத்தை கொடுக்கலாமோ கேட்டதற்கு சாமி மகள வாரம் கேட்டதற்கு இந்த மலமுண்டத்தை கொடுக்கலாமோ கேட்டதற்கு கொடுக்கலாமா சாமிய பகவான பிணமுண்டமா இருப்பவன பகவ பிள்ளையாக்கி வந்துடுங்கோ ஆமா இருப்பவன தந்திடுங்கோ அப்பா ஆண்டவனும் சொல்லுதாரே சத்தி பார்வதியா இவன் முண்டமாவ இருப்பவன நான் உருப்பிடித்து தந்தமின்னா நாள ஒரு காலத்தில இவன் மையானோ போவாம்மா இவன் மாண்ட பிணத்தை போவாம்மா தில்லைவனம் போவாம்மா சித்தவினா இடுகாடு போவாம்மா இந்த முண்டசாமி இறந்த பிணத்தை தாய போவாம்மா குழந்தையாக்கி தந்தமின்னா ஐயானோ போவாம்மா பாரதி போவாம்மா மாண்ட பிணத்தை போவாம்மா
நமோ அம்மா. பார்வதி சொல்லுதா ஆண்டவா சிவபெருமான கடவுளே, இந்த முண்டமா இருப்பவனை நீங்க உருப்பிடித்து தள்ளனா தள்ளனு வைங்க, உங்களோடு வாழ மாட்டேன், உங்களோடு இருக்க மாட்டேன், சாமி பகவானோடு வாழ மாட்டேன், பகவான் பூஜை செய்ய மாட்டோம்னு சொல்லுதா. உடனே ஆண்டவன் சிவபெருமா செய்தாரு, உருப்பிடிக்கும் பிரம்மதேவனை வர